இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நிறைய ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு இந்த ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்குல இந்த மூவர்ண கலரில் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி இல்லை எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம இதை எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கொத்தமல்லி ரைஸ் க்ரீன் கலருக்கு ரெடி பண்ணலாம். 1/4 கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதை நல்லா சுத்தமாக அலசிட்டு அதோட ஒரு பச்சை மிளகாய் உங்கள் கார தேவைக்கு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 2 பூண்டு பல்லு, அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை நம்ம தண்ணி சேர்க்காம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம அரைக்கும் போது அதில் தண்ணி விடும். தேவைப்பட்டால் ஒரு சொட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க. அதோட கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, அதோட ஒரு பாதி வெங்காயம் போட்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கலர் கொஞ்சம் மாறின உடனேயும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை விழுத இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நான் 1 கிளாஸ் அரிசியை 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கப்பில் உள்ளதில் 1 கப்பை இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரைஸாக தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒயிட் ரைஸ்க்கு தேங்காய் சாதம் பண்ண போகிறோம். 1 கப் ரைஸு, 1 கப் துருவன தேங்காய். அதே மாதிரி இந்த பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்குன கருவேப்பிலை இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் உங்கள் கார தேவைக்கு நம்ம பச்சை மிளகா அல்லது காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காஞ்ச வத்தல் சேர்க்காம பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் துருவி வச்சிருக்க தேங்காவை நம்ம இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் சாதத்துக்கு எந்த அளவுக்கு சாதம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தேங்காய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நெய்யும் ஊற்றி நல்லா பரட்டி விட்டுடுங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெடி. அடுத்ததா நம்ம கேரட் ரைஸ்க்கு கேரட்டு, தக்காளி, சாதம் எடுத்து வச்சிருக்கேன். அரைச்சிங்க. கேரட், தக்காளி, பச்சை மிளகாவை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுப்போம். இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, சீரகம், விருப்பப்பட்ட அதில் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எது வேணால் நம்மளும் சேர்த்துக்கலாம். ஸோ இதோட பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் பாதி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியும் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட் பேஸ்ட்டை இதோட சேர்க்க போகிறோம். நம்ம துருவி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேரலாம், எப்படி வேணால் செய்யலாம். ஸோ இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதில் வதக்க போகிறோம். துருவி போட்டோம்னா நம்ம அதிக நேரம் வதங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ தக்காளியும் இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணதுனால அதோட கலர் இன்னும் ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இதோட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா பரட்டி விட்டுடுங்க. இப்போ ஆரஞ்சு கலர் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி சாதம், தேங்காய் சாதம், கேரட் ரைஸ். இப்போ இதை நம்ம எப்படி லஞ்ச் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். கேரட் சாதம் கூட பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க. ஆனால் அந்த கொத்தமல்லி சாதம் சில பிள்ளைங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி ரைஸாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் கூட வையுங்க அப்படின்னு கேட்டே வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயராக உள்ள மாதிரியோ அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள டிஃபன் பாக்ஸில் நான் பண்ணுற மாதிரி ஒரு இடைவெளி விட்டு கொஞ்சம் ஆரஞ்சு ரைஸ், கொஞ்சம் ஒயிட் ரைஸ், கொஞ்சம் க்ரீன் ரைஸ் வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான மூவர்ண சாதம் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் பக்கத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.